ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நாம் எத்திசையும் புரிவோம். அருள்மழை பொழிபவரே, அன்பனே நண்பனே, உயிரான உணவாக உள்ளத்தின் மகிழ்வாக என் மன ஆலயத்தில் எழுந்து வாருமே, எழுந்து வாருமே. அருள்மழை பொழிபவரே, அன்பனே நண்பனே, உயிரான உறவாக உள்ளத்தின் மகிழ்வாக என் மன ஆலயத்தில் எழுந்து வாருமே, எழுந்து வாருமே. ராஜாதி ராஜனே, எல்லாமாய் எனக்கு இருப்பவரே, உமது வரவினை எண்ணியே என் மனம் ஏங்கி தவிக்கின்றது. ராஜாதி ராஜனே, எல்லாமாய் எனக்கு இருப்பவரே, உமது வரவினை எண்ணியே என் மனம் ஏங்கி தவிக்கின்றது. தனிமையில் அமர்ந்து தவம் இருந்து தலைவனை உமக்காய் காத்திருந்தேன். கோடியாய் மலர்கள் கொண்டு வந்து உம் திருப்பாதத்தில் பூஜை செய்தேன். உம்மை நம்பி வாழும் என்னை உமது கிருபையால் நிரப்ப வரும். உம்மை வாழ்த்தி வணங்குவே, என்னை அழைத்து காப்பவரே, உம்மை போற்றி புகழ்ந்திடுவே, என் உயிராயிருப்பவரே.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் இல்லையா? நற்கருணை ஆண்டவர் உண்மையாகவே உயிரோடு இருக்கிறாரா? இருக்காரா இல்லையா? எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்றோம்? யாராவது பார்த்திருக்கமா? கண்டிப்பாக இருக்கார் அப்படின்னு பார்த்திருக்கமா? நம்பிக்கை தான் இல்லையா? முழுக்க முழுக்க நம்பிக்கை தான். அன்புக்குரியவர்களே, 8வது நூற்றாண்டுல இத்தாலி தேசத்துல ஒர்த்தனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் லான்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தின் பெயர் என்ன பேரு? லான்சியா. என்ன பேரு? லான்சியா. இயேசுவை ஒருத்தன் ஈட்டியை வச்சு குத்துவாம்ல சிலுவையில் அடியில இருந்து, அப்படிதானே? அவனுடைய பெயர் என்ன பேரு? அவனுடைய பெயர் லான்ஸ். என்ன பேரு? லான்ஸ். அந்த ஈட்டிக்கு ஆங்கிலத்தில் என்ன பேரு? லான்ஸ். பியர்ஸ் இல்லையா? அன்புக்குரியவர்களே, அந்த மனிதனுடைய ஊர்ல, அந்த மனிதனுடைய பெயர்ல இருந்து அந்த லான்சியா அப்படிங்கிற ஊர் பிறக்கிறது. ஏனென்று சொன்னால், ஆண்டவருடைய அந்த விழாவை குத்திய போது அங்கு இரத்தமும் தண்ணீரும் வடிந்தோடுவதை அவன் பார்க்கிறான். அதற்கு அவன் சாட்சியாக இருக்கிறான். அந்த ஊர்ல பைசாரியன் என்று சொல்லக்கூடிய துறவிகள் வாழ்ந்து வந்தார்கள். கிபி 730, 40, 50 அந்த காலங்களில் பைசாரியன் சபையை சார்ந்த குருக்கள், துறவிகள் வாழ்ந்து வந்தார்கள். அதுல ஒரு துறவி இந்த லான்சியால் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் திருப்பலி நிறைவேற்றும் போதெல்லாம் அவருக்குள்ள ஒரு கேள்வி. எத்தனையோ திருப்பலிகள் வைத்து கொண்டிருக்கிறோம், இயேசுவினுடைய வசீகர வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இது எனது உடல், இது எனது இரத்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தை நாம் பார்த்தது கிடையாது. அதை எப்படி நான் ஏற்றுக்கொள்வது? இந்த மறைபொருளை எப்படி இந்த மக்களுக்கு கொடுப்பது என்று அவருடைய உள்ளத்தை ஒரு முள் என்ன செய்கிறது? தைத்து கொண்டே இருக்கிறது. நம்பிக்கை இல்லாத ஒரு முள் தைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அன்புக்குரியவர்கள், இந்த குருவானவர் என்ன செய்றாரு? திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்பத்தை எடுத்து இது எனது உடல் என்று சொல்லி என்ன செய்றாரு? தலை தாழ்ந்து வணங்குகிறார். ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து இது எனது ரத்தம் என்று சொல்லி என்ன செய்றாரு? தலை தாழ்த்தி வணங்கி எழுந்திருக்கக்கூடிய வேளையில் அன்புக்குரியவர்களை, அப்பத்தையும் காணும், ரசத்தையும் காணும். பலிபீடத்தில் அப்பத்தையும் காணும், உங்கள்கிட்ட தான் கேட்க, அப்பத்தையும் காணும், வேற என்ன இருந்துச்சு? தசை இருந்தது. இரத்தத்திலால் உருவாக்கப்பட்ட ஒரு சதை என்ன செஞ்சிருச்சு? அந்த பீடத்தில் இருந்தது. அப்படியே ஆளு அரண்டு விட்டார். ஆகா, நேற்று வரை ஒரு கேள்வி இருந்துச்சு, இந்த திருப்பலி வரை ஒரு கேள்வி இருந்துச்சு, இயேசுவினுடைய உடல் ரத்தம் மாறுமா அப்படின்னு ஒரு நினைவு இருந்தது. ஆனால் இப்போது அவருடைய கண்களுக்கு முன்பாக சதையால் இரத்தத்தால் உருவாக்கப்பட்ட இயேசுவினுடைய உடல் அங்கு என்ன செய்கிறது? அந்த பலிபீடத்தில் இருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, ஆராய்ச்சிக்கு எடுத்து செல்கிறார்கள். அந்த ஆராய்ச்சியில ஏபி வகையை சார்ந்த ஒரு மனிதனுடைய அது உடல் என்பது அது முடிவெடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசுவினுடைய அந்த இரத்தத்திலிருந்த அந்த துணிகள் படிந்த இரத்தத்திலிருந்து அவங்க என்ன செய்றாங்க? அதை சோதித்து பார்க்கிறார்கள். அந்த இயேசுவினுடைய இரத்தம் ஏபி வகையை சார்ந்த இரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த திருப்பலியில அந்த சதையும் இரத்தமாக இருந்தது. யாருடைய உடலும் இரத்தமும்? இயேசுவினுடைய உடலும் இரத்தமும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, 3 ஆண்டுகள் ஜெர்மனியில் இருக்கும்போது ஒரு வார லீவுக்கு இத்தாலி தேசத்திற்கு போகும்போது இந்த லான்சியா அந்த கிராமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த ஆலயத்திற்கு சென்று பார்க்கிற போது இன்றும் அந்த அதிசயம் நடந்தது அங்கே எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட்,
ஹல்லேலூயா. இயேசுவினுடைய அந்த சதை, அந்த இரத்தம், அதை இணைஞ்சிருக்காங்க ஒரு அருள்ளிக்கமாக நமக்காக பார்ப்பதற்காக வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு மேலாக அது இன்றும் அன்புக்குரியவர்களே நம்பிக்கையோடு நம்பிக்கை கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நற்கருணையில் ஆண்டவர் இருக்காரா இல்லையா? இருக்காரா? இருக்காரா? இயேசுவோடு சீடர்கள் இருந்தார்கள். நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? எந்த நற்செய்தி வாசித்தம்ட்டு? ஆண்டவர் உடலையும் ஆண்டவர் அன்புக்குரியவர்களே தனது உடலையும் இரத்தத்தையும் பற்றி அங்கு போதித்து கொண்டிருக்கிறார். நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த உணவை வேற யாருமே தர முடியாது, என்னிடமிருந்து தான் நீங்கள் பெற முடியும். என்னை நோக்கி நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த உணவும் கிடைக்கும், இரத்தமும் கிடைக்கும் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அங்கே சுற்றி இருந்த கூட்டம் என்ன சொல்கிறது? இவருடைய பேச்சை கேட்டு இனிமேல் நினைச்ச முடியாது, நம்பிக்கை கொள்ள முடியாது, இவன் ஞானம் இல்லாதவனைப் போல அறிவு இல்லாதவனைப் போல பேசுகிறான் என்று சொல்லி அவர்கள் இணைஞ்சாங்க. அந்த இடத்தை விட்டு நகரக்கூடிய ஒரு சூழல். சீடர்களிடம் கேட்கிறார், தான் தேர்ந்து கொண்ட 12 திருத்தூதர்களிடம் கேட்கிறார், நீங்களும் போய்விட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நான் தான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதை மறைமுகமாக கேட்கிறார். உடனே பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தான் இருக்கிறது. பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. கடவுளிடம்தான் இந்த வாழ்வு இருக்கிறது, கடவுளிடம்தான் இந்த வார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இறை வார்த்தையும் அவருடைய இரத்தமும் அவருடைய சதையும் அன்புக்குரியவர்களை நம்மை விடுவிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை எல்லாத்துக்கும் இந்த பாட்டு தெரியுமா? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? அந்த பாட்டு தெரியுமா? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியலாம், கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்புக்குரியவர்கள், இந்த நற்கருணை இருக்கக்கூடிய இந்த ஆண்டவர் இல்லாமல் நமக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை. இந்த ஆண்டவர் என்னோடு உங்களோடு இருந்தார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேற யாருமே தேவை தேவை தேவையில்லையா? அப்பா அம்மா தேவையில்லையா? உடன்பிறப்புகள் தேவையில்லையா? தேவையில்லையா? தேவை இருக்காங்களா? தேவை, ஆனால் தேவையில்லை. அப்படியா? அன்புக்குரியவர்களே, தாய் தந்தையோடு உறவுகளோடு நல்ல உறவில் ஒரு இணக்கத்தில் இருக்கணும்னா நம்ம உள்ளத்தில் என்ன இருக்கணும்? மகிழ்ச்சி இருக்கணும், அமைதி இருக்கணும், சமாதானம் இருக்கணும். இதையெல்லாம் தரக்கூடிய சக்தி எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? அந்த நற்கருணையில் இருக்கிறது. இதை யார் கண்டு கொண்டாங்க அப்படின்னா அன்னை தெரசாள் தன்னுடைய வாழ்க்கையில் கண்டு கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இப்போ 2 வரி உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு அப்படின்னு பாடின பிறகு இந்த அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையில் மால்கம் அப்படின்னு ஒரு நாத்திகன் என்ன செய்தான் அப்படின்னு நினைச்சா நம்ம நம்பிக்கையோடு தொடர்ந்து கேட்போம். எல்லாரும் எந்திரிச்சு இந்த 2 வரிகளை பாடுவோமா? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு என்று நம்பிக்கையோடு பாடுவோம். 2 லைன். உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் கேட்கல கேட்கல, உங்கூட தான் கேட்கிறேன். உம்மை அல்லாமல் என் ஏசையா, அல்லேலூயா, என் ஏசையா, அல்லேலூயா. 4 அடிகள் தான், ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான். பாடலாமா? 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 பாட முடியாதா? ரெடி, சூப்பர். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு,
உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யார்? ஆண்டவரே, இந்த உலகில் எனக்கு தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம், நீர் ஒருவர் மட்டுமே போதும் என்று பாடுவோம். என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. மீண்டுமாக பாடுவோம். உம்மை அல்லாமல் ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? நம்பிக்கையோடு இணைந்து பாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல். இன்னொரு முறை பாடுவோம், இன்னொரு முறை பாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? என் இயேசையா, என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. பாடுவோம். என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? இப்போ இவர் இல்லாமல் யாராவது இருக்காங்களா? யாராவது இருக்காங்களா? இவர் இல்லாமல் யாருமே கிடையாது இல்லையா? அப்போ இவரோடு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருங்க பார்ப்போம். சிறிது நேரம் அமர்ந்திருப்போம். இந்த நற்கருணை ஆண்டவர் அன்னை தெரசாளுடைய வாழ்க்கையில் எதை கற்றுக் கொடுத்தார்? அன்னை தெரசாள் அன்புக்குரியவர்களை ஒவ்வொரு நாளும் எழுந்தது முதல்ல யாரை போய் பார்க்க போவாங்க? நற்கருணை ஆண்டவரை மட்டும்தான் பார்க்க போவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களை, அந்த தாய் தன்னுடைய உள்ளத்தில் முடிவெடுத்து வைத்திருந்தால், இந்த நற்கருணை ஆண்டவர் தான் எனக்கு வலிமை தருகிறார், இந்த நற்கருணை ஆண்டவர் தான் எனக்கு ஆற்றல் தருகிறார்,